ஸ்ரீ பாலசுப்ரமணியர் அருளால் நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ தமிழ் ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் வாழ்க வளமுடன் ஜோதிடர் குருச்சந்திர வடிவேல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மாதத்தில் வரக்கூடிய சனி வக்ரவ பயிற்சி பற்றி விரிவாகவே தெளிவாகவே ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி விரிவாக பார்க்க போகிறோம். அந்த வகையில் இப்போ சனி கிரகம் அப்படிங்கிறது எப்பேற்பட்ட காரகங்களை கொண்டது, என்ன மாதிரி விஷயங்களில் ரியாக்ட் பண்ணும், என்ன மாதிரி பாதிப்புகளை ஏற்படுத்தும், என்ன மாதிரி நன்மைகளை தரும் அப்படிங்கிற விஷயத்தை பற்றி ஒரு விரிவாக ஒரு இன்ட்ரொடக்ஷனாக பார்த்துட்டு பிறகு ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம விரிவாக பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் அப்படிங்கிறவர் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு ஜீவனக்காரகர், கர்மக்காரகர், ஆயுளுக்கு காரகராக இருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் ஒரு நீதிபதி, ஜட்ஜ்மெண்ட், ஒரு நீதி கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். மனிதனோட வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா பூமிக்கு எதற்காக பிறந்தாங்க அப்படிங்கிறத பொறுத்து என்ன விதமான கர்ம பலன்களை அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத அந்தந்த காலகட்டத்தில் நீதி தவறாமல் கொடுக்கறது அப்படிங்கிறது சனி பகவானோட கிரகத்தில் ரொம்ப முக்கியமான வேலையாக அவருக்கு இருக்குது. அதனால தான் அவருக்கு பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா சனீஸ்வரன் அப்படிங்கிற ஒரு பட்டமே அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா அவர் எந்தெந்த விஷயத்தை ரொம்ப நுட்பமாக செய்வார் அப்படின்னு பார்த்தோம்னா தன்னோட வாழ்க்கை பாதையை நடத்துறதுக்கு என்ன வேலை செய்யணும், என்ன தொழில் செய்யணும், எதன் மூலமாக வருமானம் வரணும், ஜீவனம் வரணும், எதை வைத்து வாழ்க்கை அவங்க நடத்தணும் அப்படிங்கிறத தீர்மானிக்கக்கூடிய இடத்துல இருக்கவர் நம்ம சனி பகவான் தாங்க. அப்படிப்பட்ட சனி பகவான் தான் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ரொம்ப அதிக நாட்கள் கவனம் செலுத்துகிறார். உங்களோட பிறப்பு நாட்களில் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகம் ஆதிக்கம் செலுத்துறது அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா சனி பகவான் தான். அப்படிப்பட்ட சனி பகவான் பார்த்தீங்கன்னா உங்களோட ஜாதகத்தில் பலம் பெற்றிருக்காரா இல்லை பலவீனமாக இருக்கிறாரா, எந்த மாதிரி விஷயத்தை அவர் செய்ய போகிறார் அப்படிங்கிறத பொறுத்து இருக்குது. சனி பகவானோட திசை அப்படிங்கிறது 19 வருடங்கள். அப்போ ஒரு சுற்று வர்றதுக்கு 30 வருடங்கள் ஆகும். இப்போ சனி பகவானோட பாதிப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், பாதச்சனி, விரயச்சனி, ஜென்மச்சனி, இந்த பாதிப்புகள்லாம் பார்த்தீங்கன்னாக்க முதல் சுற்று வர்றவங்களுக்கு மட்டும்தான் அதிகப்படியான பாதிப்புகள் இருக்கும். இரண்டாவது சுற்றில் அந்த மாதிரி பாதிப்புகளை அதிகமான பாதிப்புகள் இருக்காது. அது ஒரு விஷயம் இருக்க, இப்போ அர்த்தாஷ்டமச்சனி, அஷ்டமச்சனி, கண்டச்சனி, இப்படிப்பட்ட சனியோட பாதிப்புகளில் இருந்துக்கிட்டு எதுவுமே நடக்கலை, எடுக்கிற காரியங்களில் தோல்வி, குடும்பத்தில் பிரிவினை, சண்டை சச்சரவுகள், அது மட்டும் இல்லைங்க, அதே போல் வருமானத்தில் ஒரு தடை, எந்த முயற்சியும் என்னால் எடுக்க முடியல, என்னை யாரும் மதிக்கலை அப்படிங்கிற விஷயத்தில் இருந்தவங்களுக்கெல்லாம் ஒரு விடுதலை கொடுக்கும் வகையில் இப்போ சனி பகவான் என்ன பண்ண போகிறார், வக்ரகதி அடைய போகிறார். வக்ரகதி அடைதல் அப்படின்னா என்னன்னா இயல்புக்கு மாறான பலன்களை கொடுக்கக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான் இந்த வக்ரகதியில். அப்போ அவரோட இயல்பு என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அவருடைய இயல்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கனாக்க ஒருத்தரோட வாழ்க்கையில் என்ன மாதிரி இயல்புகளை ஏற்படுத்துவார் அப்படின்னா ஒரு தடை, தாமதம், பிடிவாத குணங்கள், ஒரு கடினமான உழைப்பு, இப்படிப்பட்ட விஷயங்களை அவர் கொடுக்கக்கூடியவராக அவர் இருக்கிறார். அந்த மாதிரி கொடுத்து ஒருத்தரோட வாழ்க்கையில் கஷ்ட நஷ்டங்களை கொடுத்து பக்குவப்படுத்தக்கூடியவராக அவர் வர்றார். இப்படிப்பட்ட விஷயங்களை செய்யக்கூடியவர் தான் நம்ம சனி பகவான். அப்படிப்பட்ட விஷயங்களுக்கு நேர் ஆப்போசிட்டாக மந்தத்தன்மையாக செயல்படக்கூடியவர் ரொம்ப வேகமாக இருக்கும். அதே போல் சுறுசுறுப்பு இல்லாமல் சோம்பலாக இருக்கக்கூடியவர் சுறுசுறுப்பாக செயல்படுவார். அதே போல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் நேர் ஆப்போசிட்டாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பை ஏற்படுத்தக்கூடியது. இது வருடம் பார்த்திங்கனாக்க ஒவ்வொரு வருடமும் 4 மாதங்கள் வக்ரகதி அடைவார். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா இந்த வருடம் 2024 இந்த வருடம் எப்போ வக்ரகதி அடைகிறார் அப்படின்னு பார்த்தோம்னா 4.5 மாதங்கள் வக்ரகதி அடைகிறார். 4.5 மாதம்னா எவ்வளோ நாள் அப்படின்னு பார்த்தோம்னா வருகின்ற ஜூன் 15ஆம் தேதியிலிருந்து அடுத்து பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரை வக்ரகதி அடைகிறார். அப்போ தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம்னா ஆணி 15ஆம் தேதியிலிருந்து ஐப்பசி 29ஆம் தேதி வரை
வக்ரகதி அடைகிறார். இந்த வக்ரகதி காலகட்டத்தில் என்ன விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னா, இதுவரையும் நடக்காத விஷயங்கள், எடுத்துக்கொண்ட முயற்சிகளில் ஏற்பட்ட தடைகள் இதெல்லாம் நீங்கும். அதே போல் தீராத ஆசைகள்லாம் தீரும், நடக்கும். நிறைவேறாத ஆசைகள்லாம் நிறைவேறக்கூடிய ஒரு அமைப்பு. அதே போல் தொழில் வேலைகளில் இருந்து வந்த தடை தாமதங்கள், இப்படிப்பட்ட நிகழ்வுகள்லாம் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் மாற்றமாக செயல்படக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு ஏற்படக்கூடிய அமைப்பாக இருக்குது. அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் எந்த மாதிரி அமைப்பு அப்படின்னு பார்த்தோம்னா, கும்பராசியில் வக்ரகதி அடைகிறார். அப்போ கும்பராசியில் வக்ரகதி அடைந்து ஒவ்வொரு ராசிக்கும் அவரவர் ஸ்தானத்திற்கு ஏற்றார் போல் என்ன விதமான பலன்களை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறத விரிவாக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். அந்த வகையில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தொடர்ச்சியாக நம்ம பார்ப்போம். இதில் உங்கள் ராசிக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறதையும் பார்ப்போம். துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி வக்ரவம் அப்படிங்கிற இந்த விஷயத்தால் என்ன மாதிரி பலன்கள் ஏற்பட போகுது அப்படிங்கிறத பார்க்குறோம். அந்த வகையில் சனி வக்ரவம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஜூன் 29ஆம் தேதியிலிருந்து நவம்பர் 15ஆம் தேதி வரையும் அவர் வக்ரகதியில் இருப்பார். இந்த காலகட்டத்தில் அவர் இயல்புக்கு மாறான பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிற விஷயம். இதோட முன்னோட்டம் அப்படிங்கிறது நம்ம இதுக்கு முன்னால் பார்த்துட்டோம். என்ன மாதிரி இயல்புகள் இருக்கும் அப்படிங்கிறதை பார்த்துருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு பலன் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்க்குறோம். துலாம் ராசியை பொறுத்தவரை சனி பகவான் யோகர், ராசியிலே உச்சமடையக்கூடியவர், யோகராக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கொண்டது தான் துலாம் ராசி அப்படின்னு சொல்லுவோம். அப்போ துலாம் ராசியை பொறுத்த வகையில் என்ன மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு நடந்தேறும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் ஒரு திரிகோணத்துக்கும் கேந்திரத்துக்கும் அதிபதியாக இருக்கிறார். அவர் எப்படின்னா, உங்களை ராசியை பொறுத்த வகையில் 4க்கும் 5க்கும், 4ங்கிறது கேந்திரம், 5ங்கிறது திரிகோணம், திரிகோணத்துக்கும் பார்த்திங்கன்னா அவர் அதிபதியாக இருக்கக்கூடியவர். அப்போ இந்த அமைப்பில் இருக்கக்கூடியவர் உங்களுக்கு நல்லதை செய்வாரா கெடுதலை செய்வாரா, எதை நீங்கள் செய்யலாம், என்ன நடக்கும் அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா, உங்களை பொறுத்தவரையில் துலாம் ராசியை பொறுத்தவரையில் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னாக்க இருக்கிற விஷயத்தை இருக்கிறபடி அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வர்றது தான் ரொம்ப நல்லது. புது முயற்சிகளை எடுக்கணும் அப்படின்னா உங்களோட ஜீவசாதகத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து தான் புது முயற்சி நீங்கள் எடுக்கணும். ஆமாம், ஏன்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு அவர் 4க்குடையவர் 5ஆம் அதிபதி 5ஆம் இடத்திலேயே வக்ரமாயிருக்கார். அப்போ என்ன ஓட்டங்களில் சில மாறுதல்களை உருவாக்குவார். உங்களுக்கு உங்களை சுற்றி எல்லாமே நல்லது தான் நடந்துக்கிட்டு இருக்கும். ஆனால் திடீர்னு பார்த்தா நீங்கள் உங்களோட ரியாக்ஷன் பார்த்தீங்கன்னா எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அப்படிங்கிற விஷயம் ஏற்படும். அதனால் புது பிளானு, ஒரு புது திட்டம், இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் யோசித்து செய்யணும். தசாபுத்தி நல்லா இருந்தால் நீங்கள் அதற்கான முயற்சியை உங்களோட ஜீவசாதகத்தை பார்த்து தொடங்கலாம். அதே நேரத்தில் புது வேலை ட்ரை பண்ணுறவங்க வேலையை விட்டுற வேணாம். இருக்கிற வேலை, இருக்கிற தொழிலை அப்படியே பாருங்கள். ஒரு வேலை தொழில் இல்லைன்னா இந்த காலத்தில் முயற்சி பண்ணுங்கள், கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதே போல் புது இன்வெஸ்ட்மெண்ட்டில் செய்கிறதெல்லாம் கொஞ்சம் கவனமாக செய்ய வேண்டிய காலகட்டம். அதே நேரத்தில் ஃபேமிலியில் தேவையில்லாத விஷயங்களை, முன்னுக்கு பின்னான விஷயங்களை, பழைய கதைகளை, அதே நேரத்தில் பார்த்திங்கனாக்க ஏதாவது விஷயத்தை ரொம்ப கூடுதலாக சொல்கிறது, விமர்சனம் செய்கிறது, இப்படி மாதிரி இந்த மாதிரி விஷயங்களை பேசக்கூடாது. அப்படிலாம் பேசுனீங்கன்னா குடும்பத்தில் கொஞ்சம் பிரிவினை அப்படிங்கிறதும் மன உளைச்சல் அப்படிங்கிற ஒரு விஷயமும் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுக்கு உண்டு. அதனால தான் என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா விஷயத்தையுமே யோசித்து செலவு பண்ண, யோசித்து செய்யக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. அதே நேரத்தில் வண்டி வாகனங்களில் போகிறது கவனமாக போகணும். உங்களுக்கு 2 வீலர் இந்த மாதிரி காரு, பைக்கு இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கொஞ்சம் வாகன செலவுகள் வரும். அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களை பொறுத்தவரையில் சனி பகவானால் கெடுதல் அப்படிங்கிறதும் பெருசாக இல்லை,
நன்மை அப்படிங்கிறதும் பெருசாக இல்லை, 50-50 அப்படிங்கிற ரேஞ்சில் தான் நீங்கள் இருக்கிறீங்க. அதனால் இருக்கிறத உள்ளபடி மெயின்டைன் பண்ணுறது, அதில் உங்களோட முயற்சிகளை அதிகப்படுத்துறது அப்படிங்கிறத மட்டும் செய்யலாம். புது முயற்சிகள் உங்களோட ஜாதகம் சுயசாதகத்தில் நல்ல திசாபுத்தி அமைப்புகள், உங்களுக்கு யோகமான திசாபுத்தி காலங்கள் இருக்குது அப்படின்னா நீங்கள் புது முயற்சிகளை செய்யலாம். இல்லை என்றால் எச்சரிக்கையோடு செய்யணும். உங்களுடைய ஜெயசாதகத்தை பார்க்கணும், ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் அப்படின்னாக்க டிஸ்பிளேயில் தர நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களோட ஜெயசாதகத்தை பார்த்து தசாபுத்தி அடிப்படையில் என்ன செய்யலாம் செய்யக்கூடாது அப்படிங்கிறதை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். அந்த வகையில் துலாம் ராசி அன்பர்களை பொறுத்த வகையில் இந்த 4.5 மாதம் காலகட்டம் அப்படிங்கிறது உள்ளபடி மெயின்டைன் பண்ணி அதில் ஒரு அதில் முயற்சியை அதிகப்படுத்தி உடல் உழைப்பை அதிகப்படுத்தி வெற்றி காணக்கூடிய நேரமாக இருக்குது. அதே போல் உறவுகளில் கவனமான பேசணும் அப்படிங்கிறது இருக்குது. எதிர்மறை எண்ணங்களை தவிர்க்கணும். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் தவிர்த்துக்கிட்டால் உங்கள் வாழ்க்கையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா குரு பகவான் உங்களுக்கு தனஸ்தானத்தை பார்க்குறார், வருமானத்திற்கான இடத்தை 8ஆம் இடத்திலிருந்து பார்க்குறார். அப்போ அவர் 3க்கும் 6க்கும் உடையவராக இருக்கிறார். அப்போ உங்களுக்கு வருமானம் வருகின்ற வழிகள்லாம் நல்லா இருக்குது. அதனால் இந்த காலகட்டத்தை பயன்படுத்தி நீங்கள் பார்த்தீங்கன்னாக்க இந்த காலகட்டத்தை நம்ம சொல்லியிருக்க வகையில் உங்களோட தசாபுத்தியோடு ஒப்பிட்டு பயன்படுத்தி பலனடையுமாறு இந்த விஷயங்களை எடுத்துக்கங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ உங்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா உங்களை பொறுத்த வகையில் ஜியசாதக பரிசோதனை வேணும் அப்படின்னா டிஸ்பிளேல நம்பருக்கு கால் பண்ணுங்கள். வாழ்த்துக்கள்.